ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரசில் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரசில் மேனியாவில் ரோமன் ரெயின்ஸ் அவர் டைட்டிலை ரிட்டைன் பண்ணுவாரா அல்லது அவர் டைட்டிலை வந்துட்டு லூஸ் பண்ணுவாரா, அவர் ஸ்ட்ரீக் எண்ட் ஆயிருமா, கோடி ரோட்ஸ் வந்து அவர் ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுவாரா, இதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வீடியோ இருக்க போகுது. ஸோ என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன், சரிங்களா? இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ராக் வந்திருப்பார். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ராக்கை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். நியூயஸ்ட் மெம்பர் ஆஃப் அவர் பிளட் லைன் இஸ் ராக் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ராக்கை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். இப்போ வந்துட்டு ராக் வந்து அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா பிளட் லைன் குரூப்பில் வந்து ஜாயின்ட் ஆகிட்டார். ஸோ இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைனுக்காக மட்டும்தான். ஸோ இந்த ராக் வந்து பேசுனதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஹிண்ட் தந்திருப்பார். ரெசல்மேனியாவில் வந்துட்டு இதெல்லாம் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன ஹிண்ட்டு தந்திருப்பார். ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்துட்டு பிடுங்குவேன், நீ வந்து லூசராக தான் ரெசல்மேனியாவிலேருந்து போவேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கோடி ரூட்ஸ் பற்றி தான் பேசியிருப்பார். பட் எங்கே கை காமிச்சிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து நிற்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கை காமிச்சிருப்பார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பிளட் லைன் வந்துட்டு அந்த கை தூக்கும் போது கூட பார்த்தீங்கன்னா ராக் வந்துட்டு புல்லட் சைனில் பார்த்தீங்கன்னா தூக்கியிருப்பார். ராக்குக்கு தெரியாமலாம் இல்லை, ராக்குக்கு வந்துட்டு அந்த கை தூக்கும் போது கரெக்டாக தூக்கியிருக்கலாம். பட் இதெல்லாம் ஏன் அவர் செஞ்சாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹிண்ட்டு தான். இதெல்லாம் வந்து ரெசல்மேனியாவில் இந்த மாதிரி நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன ஹிண்ட்டு தான். அடுத்த வருஷம் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடக்க போகுது. அது இப்போவே தெரிஞ்ச விஷயந்தான். 2013 பார்த்தீங்கன்னா ஜான் சினாக்கு இதே மாதிரி தான் பண்ணியிருப்பார், அவர் கூடயே இருப்பார். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா அவரவே பீட்ரையல் பண்ணி அதுக்கு அடுத்த ரெசல்மேனியா 2012 ஐ திங்க். ஸோ அந்த ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ராக்குக்கும் ஜான் சினாக்கும் ஒரு மேட்ச் வரும். 2011 வந்துட்டு மிஸ்ஸை வின் பண்ண வச்சுருப்பார் ராக்கு. அதே மாதிரி மேபி இது வந்து நடக்கலாம், சரிங்களா? இப்போ ஸ்டோரி லைன் போகிறத பார்த்தீங்கன்னா அப்படி தான் வந்துட்டு கொண்டு போகிறாங்க WWE. இந்த வருஷம் ரெசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸுக்குமான ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. பிளட் லைன் ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ அதுதான் ராக் வந்துட்டு அவர் சொல்லும் போது கூட மென்ஷன் பண்ணியிருப்பார். கோடியை வந்துட்டு பேசுகிற மாதிரி பேசிட்டு உன் ஸ்டோரி வந்து முடிஞ்சது, எங்கள் ஸ்டோரி வந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பார். நான் கூட சொல்லியிருப்பேன், செத்ராலன்ஸ் வந்துட்டு கோடி ரூட்ஸை பிட்ரேல் பண்ணி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டைன் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ ஸ்டோரி லைன் கொண்டு போகிறத பார்த்தீங்கன்னா ராக் வந்து ரோமன் ரெயின்ஸை பிட்ரேல் பண்ணி அதுக்கப்புறம் கோடி வந்து சாம்பியன் ஆகி அதுக்கப்புறம் வந்து ரோமன் ரெயின்ஸ்க்கும் ராக்குக்குமான ஸ்டோரி லைனை வந்துட்டு அடுத்த வருஷம் ரெசல்மேனியா முடி எடுத்துகிட்டு போகலாம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இருக்கிற ஒவ்வொரு மெம்பராக பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு அகெயின்ஸ்டாக கூட திரும்பலாம். மேபி சோலோ சிக்கோவா இருக்கார், ஜிம்மி ஊசா இருக்கார், மேபி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமனுக்கு அகெயின்ஸ்டாக திரும்பலாம். ஸோ ஸ்டோரி லைன் வந்துட்டு அப்படி தான் கொண்டு போகிறாங்க. ஆஃப் ஏரில் கூட பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் முடிஞ்சு ஆஃப் ஏரில் கூட பார்த்தீங்கன்னா ராக் வந்துட்டு சோலோ சிக்கோவாக்கு ஜிம்மிக்கெல்லாம் வந்துட்டு கை கொடுத்துருப்பாரு. ஈவன் பால் ஹேமனுக்கு கூட பார்த்தீங்கன்னா கை கொடுத்துருப்பாரு. பட் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேலைக்கு போயிடுவார். ஸோ ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா WWE வந்துட்டு ஸ்ட்ராங்காக கொண்டு போகிறாங்க ராக்குக்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும். இந்த வருஷமே நடத்த வேண்டியது. பட் ஃபேன்ஸ் வந்து கோடி ரூட்ஸ் தான் ரோமன் ரெயின்ஸ் கூட மோதணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா ஸோ ராக்கே பார்த்தீங்கன்னா அவர் விட்டு கொடுத்து இந்த மேட்ச் நடத்த வச்சுருக்காரு. அது ராக்குக்கும் ஒரு மேட்ச்சை கொடுத்துருவாங்க WWE, அதை டேக் டீம் மேட்ச் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேபி என்ன நடக்கலான்னா ஸோ ரோமன் ரெயின்ஸ்னால தான் பார்த்தீங்கன்னா பிளட் லைனில் இருக்கிற மெம்பர்ஸ்லாம் வந்துட்டு லீவ் பண்ணாங்க இந்த பிளட் லைனை விட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் அந்த டேக் டீம் மேட்ச் நடக்கிற பட்சத்தில் ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ராக்கை வந்துட்டு மேபி அவருக்கு பிடிக்காத மாதிரி ஏதோ செய்யலாம். ஏன்னா இப்போதைக்கு ராக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ பாஸாக இருக்கிறாரு WWEயில் அந்த TKO இதில். ஸோ அவர் வந்து நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷனில் ராக்கை வந்துட்டு ஏதோ திட்டுற மாதிரி ஏதோ பண்ணி இது பண்ணலாம். ஸோ அடுத்த நாள் வந்துட்டு Day 2 மெயின் ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் நடக்கிற மேட்ச்சில் வந்துட்டு ராக்கை வந்துட்டு பிட்ரேல் பண்ணலாம். ஏன்னா அவர்கிட்ட வந்து ஃபுல் பவர் இருக்குது, இப்போதைக்கு அவர் பாஸாக இருக்கிறாரு. ஸோ மேபி ஏதோ சோலோ சிக்கா வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணாலும் கூட அந்த ரீமேட்சை வச்சு ரோமன் ரெயின்ஸ்க்கும் கோடி ரோட்ஸ்க்கும் மேட்ச் நடக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கோடியும் செத்ராலன்ஸும் பார்த்தீங்கன்னா எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா கிரேசன் வாலர் எஃபெக்டில் வந்துட்டு பேச போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் கேட்டிருப்பார் பால் ஹேமன்ட்ட, எலிமினேஷன் சேம்பர் எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிருப்பார். அவர் வந்து பெருத்தில் நடக்குது
ஸோ நாங்கள் வரணுமா, இல்லை நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் வந்துட்டு ரோமன் ரெயின்ஸ்ட்டு சொல்லியிருப்பார். ஸோ பால் ஹேமன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரேசன் வாலர் ஷோவில் பார்த்தீங்கன்னா வரலாம். மேபி சர்ப்ரைஸாக ராக் ரோமன் ரெயின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரலாம். ஸோ வந்துட்டு WWE வந்துட்டு என்ன பிளான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா இந்த வர ஸ்மாக் டவுனில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பில்டப் பண்ண போகிறாங்க. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா செத் ராலன்ஸும் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூவில் இன்வால்வ் ஆகிருக்காரு, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த டே 1ல் பார்த்திங்கன்னா ராக் ரோமன் ரெயின்ஸ் வர்சஸ் செத் ராலன்ஸ் கோடி ரோட்ஸ்க்கான அந்த டேக் டீம் மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்க போகுது கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க மேபி. ஸோ அது வந்துட்டு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இவங்களுக்கான ஸ்டோரி லைன் எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது, ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டு ரெஸ்ல்மேனியா டைட்டிலை ரிட்டைன் பண்ணுவாரா, இல்லைனா அவர் டைட்டில் வந்துட்டு லாஸ் பண்ணிடுவாரா, கோடி ரோட்ஸ் வந்துட்டு ஸ்டோரியை ஃபினிஷ் பண்ணுவாரா ஃபைனலாக, ஸோ ராக் வந்துட்டு ரோமனை பிட்ரேல் பண்ணுவாரா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு என்ன தோணுதோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.